வீட்டை ஏமாந்ததுக்கப்புறமா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பொண்ணு கூட சென்னை வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ரோட்டில் படுக்க முடியாதுன்னு இருக்கிற பணத்தை வச்சு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கிறாரு. அந்த பொண்ணு கூட அந்த ஒரு ஹோட்டல் ரூமில் இவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த பாப்பாவுக்கு பீரியட்ஸ் வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் இருக்கிற காசெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டும் அந்த வெளியே இருக்கிற வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய வேலையெல்லாம் தேடுறாரு. அந்த பொண்ணை இவரால் ரொம்பவே சமாளிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாப்பாவும் தன்னை பார்த்துக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறா. அதனால ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்கள பார்த்த டாக்டர்ஸ் உங்களால் இவங்கள பார்த்துக்க முடியாது, நீங்கள் ஒரு ஹோமில் சேர்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் யோசிச்சு பார்த்துட்டு குழந்தைய வேறு ஏதாவது ஒரு ஹோமில் சேர்த்துடலான்னு நல்ல ஹோமாக பார்த்து இந்த பாப்பாவை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த ஹோமில் இந்த குழந்தைக்கு செட்டே ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனால் அந்த ஹோமில் இருக்க கேர்டேக்கர்ஸ் இந்த பாப்பாவை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. கையில் காலெல்லாம் அடிபட்டிருக்கு. அதனால் கோவப்பட்டு அவங்கள அடிச்சுட்டு இவர் ஒரு ரோட்டில் வந்துட்டு காரில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு திருநங்கையை நிறைய பேர் சேஸ் பண்ணி அவங்கள அசால்ட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த திருநங்கையை இவங்க காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள போயிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து அவர் குடத்துக்குள்ளே கையை விட்டு ரொம்ப மாட்டிக்கிறாங்க. வழியில் ரொம்ப அழுதுட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அவர் எப்படியாவது இவங்க அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு அது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி இவளுடைய அம்மா கிட்டேயே போகிறாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஒரு குழந்தையும் இருக்குது. இப்போ அவங்களால திரும்பி இவங்களோட லைஃப் லீட் பண்ண முடியாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ரொம்ப மனசு உடஞ்சி போன அவர் குழந்தையோட தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு பீச் கிட்ட போயிடுறாரு. ஆனால் இந்த குழந்தைக்கு தண்ணியை பார்த்தோடனே பயமாயிடுது. அவளும் போக மாட்டேங்கிறா. அப்பன்னு பார்த்து இவர் காப்பாற்றின அந்த திருநங்கை வந்து 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு யோசனை வருது. ஒரு கிராமப்புறத்தில் அந்த திருநங்கையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க. அந்த திருநங்கையும் அந்த பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ராமைக்கு அந்த படத்து பேர் பேரன்பு.